சென்னையில் மதுரை ஆதீனம் அண்மையில் பயணித்த போது அவரை இஸ்லாமிய தீவிரவாதிகள் படுகொலை செய்வதற்கு நம்பர் பிளேட் இல்லாத காரில் தாக்கினார்கள் என பரபரப்பை ஏற்படுத்தியது முதல் சம்பவம். இரண்டாவது, அந்த சம்பவத்தில் உடனடியாக தமிழ்நாடு அரசு நடவடிக்கை மேற்கொண்டது மட்டுமல்லாமல் அது அப்படி ஒரு கார் வரவில்லை என்பதும், மோதலில் ஈடுபட்டது அதிவேகமாக வந்த இவருடைய கார் என்பதும் தெரிய வந்த நிலையிலே தற்போது இவருடன் குற்ற பின்னணி உடையவர்கள் வலம் வருவதாக ஹிந்து அமைப்புகள் ஏற்கனவே வைத்த குற்றச்சாட்டை உறுதி செய்வதன் அடிப்படையில் இப்பொழுது பல்வேறு குற்றங்கள், அதாவது ஆதீனத்தின் மீது எழுந்திருக்கிறது. தன்னை கொல்ல சதி நடந்ததாக மதுரை ஆதீனம் சொல்வது உண்மையல்ல என்பது சிசிடிவி ஃபூட்டேஜின் மூலம் தெரிந்தது. இது மதவெறுப்பு பிரச்சாரம் செய்ய முயன்றிருக்கிறார் என்பதை இந்து மக்கள் கட்சியினுடைய அர்ஜுன் சம்பத்துடைய கட்சி பெரிய அளவில் இவர் மீது குற்றச்சாட்டை வைத்தது. இந்த நிலையில் இந்த விபத்து நடந்தபோது காரை ஓட்டிய நபர் ஒருவரை மதுரை ஆதீனம் அறிமுகப்படுத்துகிறார். அவருடைய பெயர் செல்வகுமார். இவர் இந்து முன்னணி அமைப்பில் இருந்தபோது திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள சர்ச்சைக்குரிய கைலாசநாதர் தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றியதற்காக போலீசாரால் கைது செய்யப்பட்டவர். இவரையும் கூட ஒரு குற்றவாளியாகத்தான் காட்டப்படுகிறது. மத பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆளுமையை இவர் கையிலே வைத்திருக்கிறார். ஒன்று, திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் காசி விஸ்வநாதர் கோயில் மற்றும் சிக்கந்தர் தர்கா உள்ளது. இரண்டு மதங்களுக்கிடையிலான பிரச்சனை காரணமாக அங்கே உள்ள கைலாசநாதர் தூணில் 1967 ஆண்டிற்கு பின்னர் கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு தடை விதிக்கப்பட்டது. இதனை மீறி இந்து முன்னணி நிர்வாகிகளாக இருந்த செல்வகுமார் தற்போது அவர்தான் மதுரை ஆதீனத்தினுடைய அடி வருடியாக இருக்கிறார். அல்லது அவருடைய துணை அன்றைக்கு நடந்த சம்பவத்தில் மிக முக்கிய புள்ளியாக செயல்பட்டவர் இந்த செல்வகுமார். இந்த செல்வகுமார் மற்றும் அரசு பாண்டி தீபம் ஏற்றியுள்ளனர். இதனால் போலீசார் இவர்களை கைது செய்து 5 பிரிவுகளிலே வழக்கு பதிவு செய்தது. சமீபத்தில் திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள சிக்கந்தர் பாதுஷா தர்காவை மையமாக வைத்து சங்க பரிவார அமைப்புகள் பிரச்சனை செய்வது தொடர்ந்தது. இதன் உச்சகட்டமாக பிப்ரவரி 4 மதுரை பழங்காநத்தத்தில் இந்து முன்னணி அமைப்பு ஆயிரக்கணக்கில் ஆட்களை திரட்டி ஆர்ப்பாட்டம் நடத்தியது. அதில் பேசிய எச். ராஜா, அயோத்தி போல் முதல் யுத்தம் முருகனின் முதலாம் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் தொடங்கிவிட்டது என்று மதங்களுக்கு இடையே மோதலை தூண்டும் வகையில் பேசினார் என்று கூறப்பட்டது. மதுரை ஆதீனத்துடன் இருக்கும் மற்றொருவர் பல சந்தோஷ்குமார். இவர் தஞ்சாவூரின் இந்து எழுச்சி பேரவை என்ற அமைப்பின் தலைவர். கூட்டம் ஒன்றில் தமிழ்நாட்டில் திமுக அரசாங்கம் கடந்த காலத்தில் இவர் பேசும்போது இவ்வாறு பேசியிருக்கிறார். தமிழ்நாட்டில் திமுக அரசாங்கம் 200க்கும் மேற்பட்ட கோவில்களை இடித்திருக்கிறது என்று பேசியதாக அவதூறு வழக்கில் பல சந்தோஷ்குமார் கைது செய்யப்பட்டவர். இந்த பல சந்தோஷ்குமார் தலைவராக இருக்கும் இந்து எழுச்சி பேரவை அமைப்பு இந்து ஜனஜாகிருதி சமிதி என்ற அமைப்போடு தொடர்புள்ளது. கடந்த 2018 ஏப்ரல் மாதம் இந்து எழுச்சி பேரவை சார்பில் இந்து மத தலைவர்களின் சங்கமம் நடத்தப்பட்டது. அதில் முக்கியமாக பங்கு வகித்தவர் தான் இந்த பல சந்தோஷ்குமார். நரேந்திர தபேல்கர், கோவிந்த் பன்சாரே, M. கல்புர்கி, கௌரி லங்கேஷ் போன்ற முற்போக்கு சிந்தனையாளர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் சனாதன் சன்சஸ்தா ஸ்ரீ ராமசேனா, இந்து யுவ சேனா போன்ற இந்துத்துவ தீவிரவாத அமைப்புகளால் படுகொலை செய்யப்பட்டவர்கள்தான் நாம் மேற்கொள் சொன்ன இந்த மிக முக்கியமாக முற்போக்கு சிந்தனைவாதிகள். தற்போது இந்த முற்போக்கு சிந்தனைவாதிகளுடன் உள்ள இயக்கத்தில், அதாவது இந்த இந்து ஜனஜாகிருதி சமிதி அமைப்பால் நடத்தப்பட்ட சங்கமம் போன்ற கூட்டங்கள் தான் இந்த இந்து தீவிரவாத அமைப்புகளின் சந்திப்புகளுக்கு உதவியதாக சிறப்பு புலனாய்வுத்துறை அதிகாரிகளும் தெரிவிக்கிறார்கள். அதாவது
முற்போக்கு சிந்தனையாளர்களை படுகொலை செய்வதில் பல சந்தோஷ்குமார் தொடர்பில் இருக்கும் இந்து ஜன ஜக்ருதி சமிதி நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிறது என்பதாகும். இத்தகைய குற்ற பின்னணியுடைய நபர்களுடன் மதுரை ஆதீனம் ரோந்து நிற்பதும் இஸ்லாமிய வெறுப்பு பேச்சுக்களை பேசுவதும் அவரது நடவடிக்கைகளின் மீது வலுவான சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மதுரை ஆதீனத்தின் இது போன்ற கூட்டுகளும் செயல்களும் தமிழ்நாட்டில் நிலவி வரும் மத நல்லிணக்கத்திற்கு ஆபத்து ஏற்படுத்துவதாக இருக்கலாம் என சந்தேகத்தையும் கூட அந்த செய்தியேடு வெளியிட்டிருக்கிறது. ஆக குற்ற பின்னணி இருக்கக்கூடிய செல்வகுமார், குற்ற பின்னணி இருக்கக்கூடிய பல சதீஷ்குமார், இவர்கள்தான் இவருடைய நிழலாக, மதுரை ஆதீனத்தின் நிழலாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே சிக்கந்தர் பாபா திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் சிக்கந்தர் பாபாவுடைய அந்த தர்காவில் அரச விதிகளுக்கு மீறி பதற்றத்தை ஏற்படுத்திய செல்வகுமார் ஏன் ஆதீனத்தினுடைய அசிஸ்டண்டாக செயல்படுகிறார்? முதலில். இரண்டாவது, இந்திய அளவிலே ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் இந்து ஜக்ருதி சமிதி அமைப்போடு தொடர்புடைய ஒரு அமைப்பை தமிழ்நாட்டில் நடத்தி வந்திருக்கக்கூடிய பல சந்தோஷ்குமார், இவருக்கும் மதுரை ஆதீனத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகள் என்ன? இது ஒரு கடும்போக்குவாத அடிப்படை தீவிரவாத அமைப்புகள். இந்த அமைப்புகள் தான் சனாதன் சன்சதா, ஸ்ரீ ராமசேனா, இந்து யுவ சேனா போன்ற இந்துத்துவ தீவிரவாத அமைப்புகளால் படுகொலை செய்யப்பட்ட நரேந்திர தபேல்கர், கோவிந்த் பன்சாரே, எம் கல்புர்கி, கௌரி லங்கேஷ் ஆகியோரின் படுகொலைக்கு சம்பந்தப்பட்ட இந்த அடிப்படை இந்துத்துவ தீவிரவாதிகளோடு செயல்படக்கூடிய இந்த இரண்டு பேரோடும் ஆதீனத்திற்கு என்ன தொடர்பு என்ற கேள்வி நீதியாகவும் நியாயமாகவும் இருக்கிறது. சந்தோஷ்குமார் போன்றவர்கள் அடிப்படைவாதிய முற்போக்கு சிந்தனைவாளர்களை படுகொலை செய்வதில் பல சந்தோஷ்குமார் தொடர்பில் இருக்கும் இந்து ஜனசக்தி சமிதி நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிறதும், இவர்கள்தான் இஸ்லாமிய வெறுப்பு பேச்சுக்களை பேச அவரை தூண்டி அதன் மூலமாக இவர் ஏதாவது ஒரு வழியில் தமிழ்நாட்டில் தான் ஒரு ஆதீனகர்த்தாவாக இருந்தாலும் தனக்கு மத்தியில் மேல் சில அதிகாரத்துவ தவறான நட்புகளை பயன்படுத்தியும் கூட இவர் தன்னை தமிழ்நாட்டில் நிலைபெறுத்தி ஒரு மதத்தலைவனாக உருவாகலாம் என ஒரு பொது அறிவு கூட இல்லாத ஒரு மனிதனாக ஆதீன கர்த்தா மாறி இருப்பதும், அவர் சொல்லக்கூடிய பொய்களில் இருந்தும் அவர் கூட பயணிக்கும் கடும்போக்கு வாதிகளான இரண்டு பேருடைய கடந்த கால தொடர்புகள் குறித்தும் நாங்கள் இணைத்து பார்த்தால் இதில் பல சந்தேகங்கள் எழுவதும், தமிழ்நாட்டில் பதட்டத்தை ஏற்படுத்துவதற்கு மதுரை ஆதீனகர்த்தா பயன்படுத்தப்பட்டாரா என்ற சந்தேகமும் கூட இச்செய்தியின் மூலம் உறுதி செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த வழக்கில் அவர் சொன்ன பொய் ஒன்று, மோசமான நபர்களோடு அவருக்கு இருக்கக்கூடிய தொடர்பு, குற்ற பின்னணி உடவர்களோடு அவருக்கு இருக்கக்கூடிய தொடர்பு, இவைகளெல்லாம் பார்க்கின்ற போது ஏதோ ஒரு அரசியல் பலத்தோடும் பின்னணியோடும் மதுரை ஆதீனம் செயல்படுகிறார் என்பது தெளிவாகி இருக்கிறது.